இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு எவ்வளவு சிரமங்கள் இருந்துச்சு? நிறைய மக்களை போய் சந்திச்சிருப்பீங்க. மக்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்தாங்க உங்களோட? ஸோ அந்த சிரமங்கள் பற்றி இது எப்படி ஒரு முழுமையை அடைஞ்சிச்சு இந்த தேர்தல் அறிக்கை? இது ரொம்ப கிட்டத்தட்ட தமிழ்நாடே வந்து ஒரு 10 மண்டலங்களை பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் போகணும். கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து இதற்காக முன்னெடுப்பு நடந்து பண்ணோம். அதில் வந்து தேர்தல் குழுவில் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, அதே சமயத்தில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. இப்போ என்ன மாதிரி வந்து பிஸ்னஸ் பீப்புள், எக்கானமி பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே இருக்கும். ஸோ அது ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு வியூ. அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கை டேட்டா அடிப்படையில், மக்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில், கெஸ் ஒர்க் இல்லாமல் பண்ணப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கையாக அது இருந்திருக்கு. கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து காலை உணவு திட்டம், அது 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஹைலைட்ஸ் மாத்திரம் தான் சொல்லியிருக்காங்க. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முழு தேர்தல் அறிக்கை இருக்கு. பத்திரிகையாளர்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று கொடுக்குறாங்க, நீங்க போய் வாங்கிக்கலாம். அதில் எல்லா டீட்டெயில்ஸும் அதிகமாக இருக்கு. இதனுடைய சிறப்பான அம்சமே வந்து இந்த 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கறது தான். ஏன்னா இப்போ பழசுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்சி கொடுக்குறோம், கிரைண்டர் கொடுக்குறோம். சில சமயத்தில் ஆல்ரெடி அவங்க வீட்டில் மிக்சி இருக்கும், ஆனால் சில சமயத்தில் ஆல்ரெடி கிரைண்டர் இருக்கும். திருப்பியும் அது வந்து வேற எங்கேயாவது லோக்கலில் போய் விற்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பணம் வந்து டைரெக்டாக கூப்பன் வடிவில் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க வாங்கிக்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா பழசுல கவர்மெண்ட்டே சென்ட்ரலைஸ்டாக ப்ரொக்யூர் பண்ணி அது கொடுப்பாங்க. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள், டெண்டர் இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அது கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா கூப்பனாக கொடுத்ததுனால இப்போ நான் வந்து சேலத்தில் இருக்கேன்னா, சேலத்தில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கேன்னா அங்கே ஒரு கடையில் போய் நான் அதை வாங்கிக்க முடியும். இப்போ நான் நான் திருநெல்வேலியில் இருக்கேன்னா திருநெல்வேலியிலே வாங்கிக்க முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா லோக்கல் பொருளாதாரம் வந்து இதனால் வளரும். ஸோ ஒரே ஒரு கம்பெனிக்கு அவ்வளோ இப்போ ஒரு 1 கோடி மக்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 8000 ரூபாய் இன்ட்டு 1 கோடி மக்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பணமும் ஒரே கம்பெனிக்கு போய் சேராமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள், சிறு வியாபாரிகள் எல்லாருக்கும் போய் சேரும். ஸோ அதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ப்ரோக்ராமாக நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுறோம். 8000 கூப்பன்றது வந்து ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படின்றது தாண்டி 10 மாங்காய் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிதான் இல்லத்தரசிகளுக்கு மட்டுமல்ல, வியாபாரிகள் எல்லாருக்கும் அது போய் சேரும். தயார் செய்யக்கூடிய எல்லாருக்கும் அதுக்கு பெனிஃபிட் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் மிக்சி தயாரிக்கிறவங்களுக்கும் எல்லா பொருட்களும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய வரவேற்பு எனக்கு தெரிஞ்சு அதுதான் இப்போ ஹீரோ ப்ரோக்ராமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா இந்த அறிக்கை தயாரிப்பு எப்படி இருந்துச்சு? எவ்வளவு மாதிரியான அனுபவங்கள் இருந்துச்சு? நிறைய மக்களை சந்திச்சிருப்பீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த அறிக்கை? ரொம்ப நல்லா இருந்ததுங்க, புதுமையாகவும் இருந்தது. சென்னை, மதுரை, தஞ்சாவூர், கோவை, திருப்பூர், ராமநாதபுரம் இப்படி பல்வேறு தமிழ்நாடு முழுக்க சென்று பல்வேறு தரப்பான மக்களை சந்தித்து ஒவ்வொருத்தருடைய தேவைகளை புரிந்து கொண்டு அப்படிதான் அந்த அறிக்கை குழு உருவாக்க வேண்டும்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த அறிக்கையை தயார் பண்ணியிருக்கிறோம். தலைவர் சொன்ன மாதிரி இது ஹீரோயின் நம்மளுடைய தேர்தல் அறிக்கை என்றைக்குமே கலைஞர் அவர்கள் கொடுத்த காலத்திலிருந்தும் தேர்தல் அறிக்கை தான் பெரிய ஹீரோவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் இப்போ மிக அற்புதமான சிறப்பான திட்டங்கள் வந்திருக்கிறது. அந்த திட்டங்கள் தமிழ்நாட்டை இன்னும் பலப்படுத்தும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எவ்வளவு சவாலாக இருந்துச்சு தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு? எவ்வளவு சவால் இருந்துச்சு? எவ்வளவு சிரமப்பட்டீங்க? என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அனைத்து வளங்களையுமே இருக்கக்கூடிய அனைத்து வருமானத்தையும் ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்கிறது. ஜிஎஸ்டி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடியது 2-3 வருமானங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. மீதி அத்தனை எடுத்துக்கொண்டு அதில் 27% தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிறது. குறிப்பாகவே தென்னிந்திய மாநிலங்கள் ரொம்பவுமே பாதிக்கப்படுகிறது. நம்ம இருந்து ₹1 எடுத்துட்டு நமக்கு 27 பைசா கொடுக்குறாங்க. ஆனால் உத்தரப்பிரதேஷ், பீகாருக்கெல்லாம் ₹1 எடுத்துட்டு அவங்களுக்கு ₹3, ₹3.80 வரைக்கும் கொடுக்குறாங்க. 4 மடங்கு அதிகம் கொடுக்குறாங்க. அதனால வந்து அந்த பொருளாதாரத்தை வைத்து தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் தீட்டுவது, நிறைய இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ், நிறைய விஷயங்களை செய்ய முடியல. நம்மளுடைய வரி பணத்தை நமக்காக செலவு பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. கண்டிப்பா சார். இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறீங்க. 8000 ரூபாய் கூப்பன் எப்படி சாத்தியமாகும்? 8000 ரூபாய் கூப்பன் எந்த கடையில் வேணுமாலும் கொடுத்து வாங்கிக்கலாமா? ஸோ அந்த திட்டத்தை பற்றி கொஞ்சம் இல்லை, அதாவது அதோட ஸ்பெசிபிக்ஸ் வந்து நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கான ஜியோ வரும். ஆனால் இப்போ தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் அழகாக சொன்னாங்க, ஈரோட்டில் ஒரு இல்லத்தரசி கைக்கு இந்த கூப்பன் போகுதுன்னு ஈரோடு இருக்கிற கடைக்கு வாங்கிக்குவாங்க. இப்போ எங்கள் ஊர்
ஒரு கடை இருக்குன்னா அந்த கடையில் அப்ப என்ன ஆகுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களிலும் வர்த்தகம் ஏற்படும். அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்க போறாங்க. நம்ம இதப்போ நீங்க ஒரே ஒரு கம்பெனி கூட கான்ட்ராக்ட் போட்டு எல்லாத்துக்கும் 1.5 கோடி பேருக்கு ஃப்ரிட்ஜ் கொடுக்கறேன்னு சொல்றதை விட நீங்க என்ன வேணுமோ வாங்கிக்கோங்கன்னு சொல்லி பணத்தை கையில கொடு. டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் தான் பொருளாதார ரீதியாக மிக உயர்ந்த விஷயம்னு இன்னைக்கு எல்லா பொருளாதார நிபுணரும் சொல்றாங்க. அதனால டைரக்டா பெண்கள் கையில கொடுத்துறோம். அவங்க என்ன வேணுமோ அவங்க அந்த 10-12 சாமான்கள் என்ன வேணுமோ அவங்க வாங்கிக்கிறாங்க. இல்லத்தரசிகளும் பயன்பெறுவாங்க, வர்த்தகர்களும் பயன்படுவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தேவைதான ஒரு மிக்சியோ ஒரு கிரைண்டரோ ஒரு ஃப்ரிட்ஜோ எல்லாத்துக்கும் தேவை. ஆனா அந்த